இந்த வீடியோ மூலமாக அலங்கார வெட்டு மலர்களான ரோசஸ், ஆந்தூரியன், ஜெர்பரா, ஓர்கிட் இவ்வினங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுவதனூடாக நாம் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பெறலாம். அலங்கார வெட்டு மலர்களில் ஆந்தூரிய பேதத்தினை பார்க்கும் பொழுதோ, ஆந்தூரிய பேதமானது அயன வலய பிரதேசங்களில் அதிகமாக விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு பயிரினமாக காணப்படுகின்றன. ஆந்தூரிய பேதங்கள் பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்களை பார்க்கும் பொழுதோ, மலர்களை நீண்ட காலம் வைத்திருக்க முடிகின்றமை, கவர்ச்சிகரமான தோற்றம், செய்கை பண்ணுவது இலகு, மலர்களை கையாள்வதும் இலகு. எனவே அதிகமாக ஆந்தூரிய பேதங்கள் பொருளாதார ரீதியில் முக்கியத்துவமாக விளங்குவதற்கு காரணமாக அமைகின்றன. ஆந்தூரிய பேதங்கள் பொதுவாக வீட்டு அலங்கரிப்புக்கும் அதே போன்று ஏனைய வைபவங்களுக்கும் முக்கியத்துவமாக விளங்குகின்றன. இலங்கையில் செய்கை பண்ணப்படுகின்ற ஆந்தூரிய பேதங்கள் பல்வேறுபட்ட நிறங்களில் காணப்படுகின்றன. சிவப்பு, வெள்ளை, செம்மஞ்சள், இளம் சிவப்பு, முருகை இளஞ்சிவப்பு, இருநிற பேதங்கள் பல வகைகளில் காணப்படுகின்றன. வெளிநாட்டு சந்தையில் அதிக கேள்வியுள்ள பேதங்களை பார்க்கும் பொழுது அக்ரோபொலிசஸ் வெள்ளை நிறத்தை கொண்டு காணப்படுகின்றது. காணவல் வெண்மை சார்ந்த பாலை நிறத்தை கொண்டு காணப்படுகின்றது. கெசினோ செம்மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்றது. டிராபிக்கல் கடும் சிவப்பு நிறமான நிறத்தை கொண்டு காணப்படுகின்றது. மிடோரி பச்சை நிறத்தை கொண்டு, இவ்வாறு பலவிதமான வகைகளில் ஆந்தூரியன் காணப்படுகின்றது. இவ்வினங்கள் வெளிநாடுகளில் அதிக கேள்வி உள்ள பேதங்களாக காணப்படுகின்றன. ஆந்தூரியன் எவ்வாறான முறையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுதோ, தண்டு துண்டுகளை 3 தொடக்கம் 4 கணுக்கள் உள்ள தண்டு துண்டுகளை நாம் பயன்படுத்தி அவற்றினை மணல் தும்புச்சோற்று ஊடகத்தில் நடுவதன் மூலமாக இனப்பெருக்கிக் கொள்ள முடியும். அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது? மடலையினுடைய 2/3 பகுதி பாகம் முதிர்ச்சி அடைந்த நிலையில் காணப்பட வேண்டும். அத்துடன் காம்பு பாலையுடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தின் கடினத்தன்மையை கொண்டு அவை அறுவடைக்கு பொருத்தமான நிலையில் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இனி எவ்வாறு அறுவடை செய்வது என்பதை நாம் பார்ப்போம். காம்பு நீளமாக இருக்குமாறு நாம் வெட்டி கொள்ளுதல் வேண்டும். கூர்மையான வெட்டு அலகினால் அறுவடை செய்தல். வெட்டிய உடனேயே நாம் நீரில் இட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக ஆரோக்கியமான ஆந்தூரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அறுவடை செய்யப்பட்ட ஆந்தூரிய பேதங்களில் சந்தைப்படுத்தலுக்காக அந்த ஆந்தூரிய மலர்களில் காணப்படக்கூடிய தர நியமங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் நோக்கும் பொழுதோ, பாலை சமச்சீரானதாக இருத்தல், பாலை பளபளப்பானதாக இருத்தல், பேதத்துக்குரிய நிறத்தையும் வடிவத்தையும் கொண்டிருத்தல், மலர்கள் நடுத்தர அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருத்தல், நோய்கள் பீடைகளோ பொறிமுறை சேதங்களோ அற்றதாக ஆந்தூரிய இனம் காணப்பட வேண்டும். இவ்வாறான தர நியமங்களை கொண்டுதான் ஆந்தூரிய பேதங்களை சந்தைப்படுத்த. அலங்கார வெட்டு மலர்களில் ரோஸ் இனங்களை பார்க்கும் பொழுதோ, இவ்வினங்கள் இடைவெப்ப வலயங்களில் அதிகமாக விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு இனமாக காணப்படுகின்றன. ரோசா மலர்களின் வெவ்வேறு தன்மை உள்ள சில வகைகளை பார்க்கின்ற பொழுது ஹைபிரிட்டி, கிரெண்டிஃப்ளோரா, ஃப்ளோரோபண்டா இவ்வகைகளில் காணப்படுகின்றன.
இலங்கை பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் உள்ள ரோஸ் பேதங்களை பார்க்கும் பொழுது எம்பர் குயின், ரெட் குயின், லெவெண்டர் லைஸ், impatient, ப்ளூ நைல், கோல்ட் மெடல், டீப் பர்பிள் இவ்வகை இனங்கள் இலங்கை பொருளாதார ரீதியில் முக்கியத்துவமாக திகழ்கின்றன. ரோசா இனங்களை எவ்வாறான முறையில் இனப்பெருக்கிக் கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அரும்பொட்டு மூலமாக அல்லது டீ ஒட்டு முறையை கொண்டுதான் இனத்தை பெருக்கிக் கொள்ளப்படுகின்றன. இனி அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்தை நோக்கும் பொழுதோ ரோசா பூவினுடைய மொட்டுக்கள் விரியும் தருவாயில் உள்ள பொழுதே நாம் அவற்றை அறுவடைக்கு பொருத்தமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறுவடை செய்தல். காம்பு நீளமாக இருக்குமாறு கூர்மையான வெட்டு அலகினால் அறுவடை செய்து கொள்ளுதல் வேண்டும். ரோசஸ் இனங்கள் சந்தைப்படுத்தும் பொழுதோ எவ்வாறான தர நியமங்களில் காணப்பட வேண்டும். மொட்டுக்கள் பூர்ப்பானவையாக இருத்தல் வேண்டும். மொட்டு சற்று விருந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் காணப்பட வேண்டும். காம்பு நீளமாக இருத்தலும் இலைகள் ஆரோக்கியமானவையாக இருத்தலும் மொட்டுக்கள் எவ்வித சேதங்களும் அற்றதாக காணப்பட வேண்டும். இவ்வாறான தர நியமங்களின்படி அந்த ரோஸ் இனங்களை சந்தைப்படுத்தப்படுகின்றன. இலங்கையின் பொருளாதார முக்கியத்துவம் உள்ள மலர்களில் ஓர்கிட் இனங்களை பார்க்கும் பொழுதோ இவ்வினங்கள் அயனவலய பிரதேசங்களில் அதிகமாக விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு பயிரினமாக காணப்படுகின்றது. இலங்கையில் விரும்பி வளர்க்கக்கூடிய ஓர்கிட் வகைகளை பார்க்கும் பொழுதோ உதாரணமாக டென்ட்ரோபியம், வண்டா, ஒன்சிடியம், பலனோப்சிஸ், கெட்லியா, சிம்பிடியம் இவ்வகை ஓர்கிட் வகைகளை இலங்கையில் விரும்பி வளர்க்கப்படுகின்றன. ஓர்கிட் இனங்கள் அறுவடைக்கு பொருத்தமான அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுதோ பூங்கொத்திலுள்ள பூக்கள் 2/3 அல்லது 1/3 பகுதி மலர்ந்திருக்க வேண்டும். உச்சியில் உள்ளவை மொட்டு நிலையில் காணப்பட வேண்டும். இவ்வாறான இயல்புகள் காணப்படுகின்ற பொழுதோ அவற்றை அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பமாக இம்மால் இனங்கண்டு கொள்ள முடியும். பின்னர் எவ்வாறு அறுவடை செய்து கொள்வது? காம்பு நீளமாக இருக்குமாறும் கூர்மையான வெட்டு அலகினால் அறுவடை செய்து கொள்வது பொருத்தமானது. ஓர்கிட் இனங்களை சந்தைப்படுத்துகின்ற பொழுது எவ்வாறான தர நியமங்களில் காணப்பட வேண்டும்? ஒரு மலர் கொத்தில் அதிக தொகை மொட்டுக்கள் தோன்றிருக்க வேண்டும். மொட்டுக்களில் 50% விருந்து காணப்பட வேண்டும். பேதத்துக்குரிய நிறத்தை கொண்டிருத்தல் வேண்டும். மலர் கொத்தின் காம்பு நீண்டதாக காணப்பட வேண்டும். இவ்வாறான தர நியமங்களை கொண்டுதான் சந்தைக்கு தயார்படுத்தப்படுகின்றன. இலங்கையின் பொருளாதார முக்கியத்துவம் உள்ள மலர்களில் ஜெருபரா இன வகைகளை பார்க்கும் பொழுதோ ஜெருபரா இனங்கள் பொதுவாக இலங்கையில் இடைவெப்ப வலயங்களில் அதிகமாக விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு வெட்டு மலர் இனமாக காணப்படுகின்றது. இலங்கையில் விரும்பி வளர்க்கக்கூடிய பேதங்களில் மினி, மிடி, ஸ்டாண்டர்ட், ஸ்பைடர் இவ்வினங்கள் இலங்கையில் உள்ளன. ஜெருபரா இனங்கள் அறுவடைக்கு பொருத்தமான அந்த சந்தர்ப்பத்தை நோக்கும் பொழுதோ பூவின் பூந்துணரின் 2ஆம் வளையத்திலுள்ள அந்த வட்டத்தட்டு சிறு பூக்களில் கறந்த கூடுகள் தெளிவாக காட்சியளிக்கக்கூடிய அந்த நிலையில் காணப்படுகின்ற பொழுது அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பமாக திகழ்கின்றது. அறுவடை செய்யும் பொழுது காம்பை வெட்டாது காம்பின் அடிப்பகுதியில் காம்பை வளைத்து
இழுத்தி கலற்றி எடுத்தல் வேண்டும். 2 தொடக்கம் 4 நீளமான பகுதியை வெட்டி நீர் பாத்திரம் ஒன்றில் இட்டுக்கொள்ள வேண்டும். ஜெர்பரா இனங்களை சந்தைப்படுத்துகின்ற பொழுது அந்த பூவுக்கான தர நியமனங்கள் எவ்வாறு அமைய வேண்டும்? காம்பு நீண்டதாகவும் நேரியதாகவும் இருக்க வேண்டும். அத்துடன் மலர் விட்டம் கூடியதாக இருத்தல். மலர் தேவையான அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருத்தல். இவ்வாறான தர நியமங்களில் காணப்படின் அவற்றை சந்தைப்படுத்துவது பொருத்தமானது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.